அதோப்பா அந்த மானை இப்படி எங்க எங்க மேகலா மேகலா ஐயா அந்த மான் குட்டி எங்களுடையது கொடுத்து விடுங்க. உங்கள் மான் என்பதற்கு என்ன அடையாளம்? அது உங்களிடம் சொல்ல தேவையில்லை. மானை கொடுக்கிறீரா இல்லையா? நண்பா, மணமான்கள் மானை கேட்கிறார்கள். சிகாமணி, பெண்களிடம் என்ன கேலி பேச்சு? கொடுத்து விடு மானை. கொடுப்பலாம். மான் நம்மிடம் தான் இருக்க வேண்டும். ஐயா புண்ணியமூர்த்திகளே, பெண்களிடம் வீரம் பேசும் நீங்கள் யார்? வாள் எடுத்தால் இவர் வீரர், வாய் திறந்தால் இவர் கவிஞர். கையை நீட்டினால் காத வழி ஓடுவார். அப்படித்தானே? முல்லை வனத்து மோகினிகளே, தாங்கள் இங்கு சஞ்சரிப்பது எதற்கு? அனாவசியமான கேள்வி. மானை கொடுத்து விடுங்கள், இல்லையேல் அதனால் ஏற்படும் விபரீதத்திற்கு தயாராயிருக்கு. விபரீதமா? வீரனுக்கு ஏற்படும் விபரீதம் கவிஞனுக்கு ஏற்படும் வறுமை சர்வ சாதாரணம். புரிக தெரிகிறது. பெண்களிடம் வீரம் பேசும் உங்களை கண்டு. அப்படியா? அதோ அந்த நதியில் போய் நீராடுங்கள், எரிச்சல் தணிந்து விடும். சிகாமணி, நீ இப்படி எல்லாம் பேசிக்கொண்டே போனால் இவர்கள் அழுது விடுவார்கள். கொடுத்து விடுமானே. என் கையால் கொடுக்க நான் தயாராகில்லை. தாங்கள் கொடுப்பதில் ஆட்சேபனை இல்லை. என்ன வம்பு சிகாமணி? எடுத்து செல்லுங்கள் அம்மா. ரம்பா, இப்படியே அவரை நினைத்து ஏங்கிக் கொண்டிருந்தார். அவர் வந்துவிடப் போகிறாரா என்ன? மேகலா, அவர்களை சந்திக்க நீதான் ஒரு உபாயம் சொல்ல வேண்டும். பாரம்பா, நாம வலிய அவர்களை தேடி போகக்கூடாது. அவர்களாக நம்மை தேடி வர வேண்டும். அதற்கு ஒரு வழி இருக்கிறது. அப்படி செய்தால் என்ன? அது சீக்கிரம் சொல்லு. உன்னுடைய ஓவியத்தை ஒரு நம்பிக்கையான ஒற்றரிடம் எல்லா நாட்டு அரண்மனைகளுக்கும் கொடுத்து அனுப்பு. எங்காவது அந்த படத்தை உன் கண்ணாடன் பார்க்காமலா இருக்க போகிறார். உடனே உன்னை நாடி தானாகவே வந்து விடுவார். சரி, உன் யோசனைப்படியே செய்கிறேன். மேகலாதேவி, ஊரில் இருந்து தங்களுக்கு கடிதம் வந்திருக்கிறது. ரம்பா, என்னை உடனே புறப்பட்டு வர சொல்லி என் தந்தை எழுதியிருக்கிறார். உனக்கு மனமுடிக்க யாராவது ஒரு அரசகுமாரனை பார்த்து வைத்திருப்பார். அதனால்தான் உன்னை அவசரமாக அழைக்கிறார். போம்மா போ. இளவரசே, முல்லை வனத்து மோகினி இல்லற தேவியாக வருவதற்கு முன்பே வேதனை, போராட்டம், புயல். நாளை அந்த அகத்துக்குரிய அரசியார் அந்த புறத்திற்கு வந்து விட்டார். இந்த சிகாமணி செல்லா காசு, செலாவணி இல்லாத சரக்கு. அப்படி அல்ல சிகாமணி, அந்த புறத்து தேவதையிடம் அடிமையாக மாட்டான் இந்த புவனேந்தர். சுவையான ஒரு பார்வை, செவ்விதழ் சிந்தும் ஒரு மோகன சிரிப்பு, அவ்வளவுதான். உங்கள் திட சங்கல்பம் தீப்பற்றி கொண்ட பஞ்சுதான். காதலியை பெறக்கூடிய சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் ஏற்படும் போது நட்பூறு ஜீவனற்ற சடலம். உயிருக்குயிரான நண்பராயிருந்தாலும் சரி, பிரிந்தே தீரும். வீரகேசரி, என்ன விஷயம்? மேகலாவை தருகிறீரா, மரணத்தை ஏற்கிறீரா? மானங்கெட்டவனே, மரணம் என்றால் அஞ்சி ஓடும் இனம் என்று எண்ணுகிறாயா? மன்னர் பாராண்ட இனத்தின் பரம்பரை, வீரவம்சம். விளக்கம் தேவையில்லை, மேகலாதான் எனக்கு தேவை. இந்த கடைசி கட்டத்தை எதிர்பார்த்துத்தான்
நானும் முன்ஜாக்கிரதையாகவே என் குமாரியை காந்தாரத்துக்கு அனுப்பி வைத்தேன். அங்கு ரம்பையுடன் இருக்கும் வரை என் செல்வத்திற்கு யாதொரு குறையும் வராது. என் கையொப்பமிட்ட கடிதம் அங்கு செல்லாமல் அவள் இங்கு வரவும் மாட்டான். உமது கையொப்பமிட்ட கடிதம் அங்கு செல்ல வேண்டும், அவ்வளவுதானே? அது ஏற்கனவே சென்று விட்டது. மேகலாவும் வந்து கொண்டிருக்கிறாள். என்ன? கட்டழகி மேகலாவிற்கு மாலை சூட்டப் போவதை கண்டு களிக்க தயாராகிவிடும். வீண் கனவு காணாது. காவலர்களே, உடனே இந்த துரோகியை கைது செய்யுங்கள். காது கேட்கல, கைது செய்யுங்கள். ஏன் விழிக்கிறீர்? அவர்கள் உமது ஆணைக்கு அடிபணிய மாட்டார்கள். அவர்கள் எல்லாம் என் கை பொம்மைகள். சதிகாரம், உன்னை நானே தண்டிக்கிறேன். ஆபத்தை அணைக்காதீர், எச்சரிக்கை. எனக்கா எச்சரிக்கை? யானைக்கு பூனை எச்சரிக்கை விடுகிறது. பாறை மீது பானை மோதுகிறது. நீ நீடூழி வாழ்க. மேகலாவை மட்டுமல்ல, இந்த விஜயபுரி மணிமுடியையும் எனக்கு தேடி தந்து விட்டாய். நீ வாழ்க சிரேசா. மன்னர் கொலை உண்ட செய்தி இங்கே கண்டவரின் நெஞ்சத்திலிருந்து வெளியே போகக்கூடாது. மாரடைப்பால் மன்னர் மாண்டார் என்றே எல்லோரையும் நம்பச் செய்து விடுங்கள். இந்த ரகசியத்தை இங்கே இருப்பவரில் எவன் வெளியிட்டாலும் உங்கள் எல்லோருடைய தலைகளும் துண்டிக்கப்படும். ஜாக்கிரதை. ஏண்டா முழுக்கிறீர்கள்? சொல்லுங்கள் என்றா தோற்றுப்படைகளா? விஜயபுரி மன்னர் வீரகேசரி, புஜபல பராக்கிரமசாலி விஜயபுரி மன்னர் வீரகேசரி, வீராதி வீரர் வீரகேசரி, வில்லாதி வில்லர் வீரகேசரி, எட்டத்துக்கு வெற்றி முரசு கொட்ட போகும் நமது மன்னர் கேசரி. தேனி போலே